ஒரு வியாதி வந்துருச்சு, ஒரு நோய் வந்துருச்சுனாலே நார்மலா பார்த்தாக்க ஒரு ஸ்கேன் எழுதி குடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு மோஷன் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு, பிளட் டெஸ்ட் இப்படி நிறைய எழுதி குடுக்குறாங்க. அதெல்லாம் வச்சு அதுக்கப்புறமா தான் ஃபைனலைஸ் பண்ணி உங்களுக்கு அந்த வியாதினே சொல்லி ஐடென்டிஃபை பண்றாங்க. ஆனா உங்களால இப்போ நீங்க வந்து வெறும் ஊசியிலே வந்து அந்த மர்ம புள்ளியில வச்சு குணப்படுத்துறோம்னு சொல்றீங்க டாக்டர். இது வந்து இப்போ உங்களுக்கு வந்து அதாவது எந்த நான் கேட்கறது என்னன்னாக்க எந்த மெடிசின் நீங்க கொடுக்க மாட்டீங்க அப்படிதானே? எந்த மெடிசனும் உங்களுக்கு யாரும் கொடுக்கறது இல்ல. இப்போ இது நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணி இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு ப்ராப்ளத்தோடு வராருனாக்கா நீங்க அவருக்கு எப்படி ஐடென்டிஃபை எப்படி எப்படி ட்ரீட்மெண்ட் பண்றீங்க? அதாவது 2 வகையில் நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து அவருக்கு பல்ஸ் பார்க்குறதன் மூலமாக அவருடைய பிரச்சனையை நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சிம்டம் பேஸ்ட். இப்போ நம்ம உடம்புல வந்து உள்ளே வந்து ஒரு 12 உறுப்புகள் இருக்குது. அந்த 12 உறுப்புகளுக்கும் வந்து நம்ம அனடாமின்னு சொல்லுவோம். அதோடைய செயல்பாடுகள் அது ஒன்று என்னென்ன வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம அனடாமின்னு சொல்கிறோம். அப்போது இப்போ நீங்கள் இப்போ ஒரு எக்ஸாம்பிள், உங்கள் வீட்டில் ஒருத்தருக்கு நீங்கள் வந்து தண்ணி எடுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு வேலை அசைன்மெண்ட் கொடுத்துருக்கீங்க. இப்போ நீங்கள் ஒரு 100 குடம் தண்ணி அவர் எடுத்துக்கொண்டு இங்கே தொட்டியில் நிரப்புன்னு ஒரு வேலை கொடுத்துருக்கீங்க. அந்த தண்ணியை ஒரு பிஸ்னஸுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். இப்போது தண்ணி வரலன்னா என்ன ஆகும்? அந்த வேலை நடக்காது. கரெக்டாக அப்படி தானே? அப்போ அந்த வேலை நடக்கலைன்னா அங்கே தண்ணி வரலைன்னு அர்த்தம். கண்டிப்பாக கரெக்டு தானே? அப்போது இது சிம்டம். இப்போ நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன்னே, இருமலாக இருக்குது, ஒரு நீங்கள் அடிக்கடி இருமிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு உள்ளே இருக்கிற உறுப்பு அதை வந்து நாங்கள் ஒரு லங்ஸில் இருக்கிற ப்ராப்ளமாக பார்க்கலாம், இல்லைன்னா ஸ்டமக்கில் இருக்கிற ப்ராப்ளமாக பார்க்கலாம். இது ஒரு சிம்டமை வச்சுட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துடலாம். சில டைமில் ஒரு ஃபஸ்ட்டு சிட்டிங்லேயே சரியாயிடலாம் கரெக்டாக நம்ம போட்டோன்னா. இல்லைன்னா பல்ஸ் பார்த்து போட்டால் உடனே சரியாயிடும். அதெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் சிம்டம் என்னென்னு சொன்னீங்களாலே போதும், நம்ம அந்த சிம்டத்தை பேஸ் பண்ணி கூட நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துடலாம். டாக்டர், இப்போ வந்து நீங்கள் இந்த ஊசி குத்தும் போது நிறைய பேருக்கு வந்து இன்ஜெக்ஷன் போடுறதால பயப்படுவாங்க. அதுக்கு உள்ள அந்த சதைக்குள்ளே செலுத்தி தான் அதுக்கப்புறம் மருந்து ஏற்றி அதுக்கப்புறம் இது பண்ணுவாங்க. இப்போ இந்த முறையில் வந்து எப்படி எந்த மெத்தடில் வந்து அது பண்ணுறீங்க? கரெக்ட். இது ஒரு தவறான ஒரு அபிப்பிராயம் வந்து இந்த மக்கள்கிட்ட இருக்குது. அது எப்படின்னா, அக்குபஞ்சர் டாக்டர் வந்து நரம்பில் ஊசி குத்துறாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நரம்பு இருந்தால் கூட அதை விலக்கிட்டு அது சதை பகுதியில் தான் நம்ம ஊசி குத்தணும். அக்குபஞ்சர் ஊசியை பொறுத்த வரைக்கும் அது வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், ரொம்ப மயிரிழையில் தான் இருக்கும். அது குத்தும் போது வலிக்காது. ஆனால் இடம் மாறி குத்துனா வலிக்கும். கரெக்டான இடத்துல நம்ம குத்தும்போது அது வலிக்காது. நான் சில டைமில் பெரிய பெரிய ஊசிலாம் இருக்குது, போட்டதே தெரியாது. நீங்கள் போட்டிங்களான்னு கேட்பாங்க ஊசியை. ஒரு குத்துனா ஒரு சின்ன சிம்டம் கூட தெரியாது பெரிய பெரிய ஊசி போடும்போதெல்லாம். ஒரு சில இடங்களில் மட்டும் ஒரு லைட்டாக ஒரு பெயின் இருக்கும். அதான் சொல்ல, ஒரு 98% வந்து எந்த ஊசியும் வலிக்காது. ஒரு 2% நான் சொல்லிடுவேன், இந்த இடத்துல லைட்டாக பெயின் இருக்குமா, அதை கூட அந்த பெயினை குறைக்கிறதுக்கு சில ப்ரொசீஜர்லாம் இருக்குது. அதை நம்ம பண்ணிட்டு பண்ணோம்னா இன்னும் அதை பெயின் ரொம்ப கம்மியாக அவங்க ஃபீல் பண்ண முடியாத அளவு கூட நம்ம பண்ண முடியும். அதில் அக்குபஞ்சர் ஊசியை வந்து நரம்பில் குத்துறாங்க, அதில் குத்துறாங்கன்னு சொல்லிட்டு இல்லைங்க, அதெல்லாம் வந்து தெரியாமல் பேச சொல்கிறாங்க. அவன் அக்குபஞ்சர் ஊசி வலிக்கவும் செய்யாது. இப்போ இந்த அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கும்போது இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அலோபதியில் வந்து நீங்கள் வந்து காரம் சேர்க்காத, புளி சேர்க்காத, காரம் கம்மியாக சாப்பிடுங்க, கொலஸ்ட்ரால் வந்துடும். சித்தாரை பார்த்தீங்கன்னா இந்த பத்தியம் இருங்க. நீங்கள் வந்து ஆயுர்வேதாவில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பொருளெல்லாம் சாப்பிடாதீங்க, இதெல்லாம் ஒதுக்கி வைங்க, கறிமீன்லாம் சாப்பிடாதீங்க, ஒதுக்கி இந்த குறிப்பிட்ட வியாதிகளுக்கு அதுமாதிரி சொல்கிறாங்க டாக்டர். ஆனால் அக்குபஞ்சர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னாக்கா அதுக்கு வந்து ஃபுட்டு எல்லாம் எந்த மாதிரியான ஃபுட்டு எடுத்துக்கிறது? நோயாளிக்கு வந்து சாதாரணமாக சாப்பிடலாமா, இல்லை நீங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதை சாப்பிடுவீங்க? அதாவது அக்குபஞ்சரில் வந்து நீங்கள் இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற சப்ஜெக்ட் ஒன்றும் கிடையாது. எந்த ஒரு சுவையும் வந்து அதிக சுவையோடு இருக்கும் பொழுது அந்த உணவை நீங்கள் தொடர்ந்து எடுக்கும் பொழுது அது சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வரும் உங்களுக்கு. அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் உப்பு அதிகமாக சேர்த்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது கிட்னியில் ப்ராப்ளம் வரும். நீங்கள் உப்பே சேர்க்காமல் சாப்பிட்டாலும் கிட்னியில் வரும். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? அளவாக இருக்கும். அந்த உறுப்புக்கு அந்த சுவை தேவைப்படுது, ஆனால் அது அளவோடு சாப்பிடணும். ஸோ அதான் பழைய காலத்தில் சொன்னால் அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுங்கிற காரணம் என்னன்னா இதுதான். நம்ம ஒரே சுவையை நம்ம அதிகமாக சாப்பிடும் பொழுது அது நஞ்சாக மாறி அது அந்த உறுப்பை பாதிச்சு. அது அது ஒரு சுவைக்கும் ஒரு உறுப்புகள் இருக்குது. நீங்கள் அதிகமாக காரம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு லங்ஸில் ப்ராப்ளம் வரும், வயிற்றுலேயும் ப்ராப்ளம் வரும். காரம் அதிகமாக சாப்பிடும்போது வயிறு, லங்ஸு இது ரெண்டும் கொஞ்சம் பக்கத்தில் கொஞ்சம் சில வியாதிக்கு ரொம்ப க்ளோஸராக இருக்கும்.
அதே மாதிரி நீங்கள் அதிக இனிப்பு சுவை சாப்பிட்டாலும் உங்களுக்கு மண்ணீரல், வயிறு பாதிக்கப்படும். அதிகமான உப்பு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கிட்னி பாதிக்கப்படும். அதிக புளிப்புத்தன்மையோட சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு லிவர் பாதிக்கப்படும். அது மாதிரி அதிக கசப்பு, ரொம்ப கசப்பாக சாப்பிட்டு வரவங்களுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம். இது மாதிரி எந்த ஒரு சுவையும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமில் நீங்கள் அதை சாப்பிடக்கூடாது. இப்போ நீங்கள் ஹார்ட்னு சொன்ன உடனே நிறைய பேருக்கு வந்து மாரடைப்புன்றது பொதுவாகவே சின்ன வயசுலேருந்து பெரியவங்களுக்கு வந்துருக்கு டாக்டர். இப்போ இந்த மாரடைப்புக்கு வந்து அக்குபங்க்சரில் முறையான ட்ரீட்மெண்ட் இருக்கா டாக்டர்? 100% நம்ம ஹார்ட் பிளாக்கை வந்து நம்ம எடுத்துவிடலாம். எப்படின்னா இது வந்து ஹார்ட்டில் பிளாக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதை நம்ம பேசணும்னா அது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. இது மண்ணீரலுடைய பிரச்சனை தான் ஹார்ட்டில் இருக்கிற பிரச்சனை. சரி, இப்போ நீங்கள் ஹார்ட்டில் பிளாக் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, எதில் டெஸ்ட் பண்ணி சொல்கிறாங்கன்னா, பிளட்டை டெஸ்ட் பண்ணுறாங்க. பிளட்டில் வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது, அதனால் உங்களுக்கு ஹார்ட்டில் பிளாக் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக? இதானே, இதை வச்சு தானே சொல்கிறாங்க அவங்க. சரி, இப்போ சரி பண்ண வேண்டியது பிளட்டையா ஹார்ட்டையா? பிளட்டை தான் பண்ணுறாங்க. பிளட்டை தானே பார்ப்போம், இது ஹார்ட்டை பண்ணுறாங்க. அதனால் ஹார்ட்டில் பிளாக்குங்கிறது இதனால் ஏற்படுறது கிடையாது. ஒரு ஆர்கனுக்கும் வந்து ஒரு உணர்வு தன்மைகள் இருக்குது. நீங்கள் ரொம்ப அதிகமாக நீங்கள் துக்கம், கவலைப்படும் பொழுது பிளாக் ஏற்படும். அதனால தான் ஏற்படுத ஒழிய, நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் யாராவது ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குது, இல்லை இப்போ ஹார்ட்டில் ஒரு ப்ராப்ளமாக இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் வந்து ஒரு அதிகமான ஒரு கவலை தரக்கூடிய, ஒரு துக்கம் தரக்கூடிய ஒரு நிகழ்வுகளோ, இல்லை ஏற்கனவே நடந்திருக்கும். அதை நினச்சிட்டு அந்த துக்கத்தில் இருக்கிறதுனால தான் இந்த ஹார்ட்டில் ப்ராப்ளம் வருதோ, இதுதான் 98%. ஒரு 2% வேணால் இவங்க சொல்கிற காரணங்களுக்கு இருக்கலாம். மற்றபடி இதுதான் காரணம் ஒழிய மற்றபடி வேறு எந்த காரணமும் கிடையாது. அப்படி ஒவ்வொரு எமோஷன்ஸுக்கும் ஒரு உறுப்புகள் பாதிக்கும். இப்போது ஒரு வியாதிக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு சொன்னீங்க சார். ஆமாம், எல்லாமே எல்லா மருத்துவத்தில் பார்க்குறோம். இப்போது ஒரு இடத்துல வந்து மருந்து சாப்பிட்டு ஒரு வியாதி குணமாயிடுது. ஆனால் திருப்பி மறுபடியும் அவருக்கு அதே வந்து ரிப்பீட் ஆகுது, அதாவது ரிவர்ஸ் ஆகும். அது சில நேரத்தில் கழிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு வரும். உதாரணத்துக்கு வந்து புற்றுநோய் சொல்லலாம், இல்லை வந்து வேற வந்து மஞ்சக்கமலை சொல்லலாம், வேற விதமான டிசீஸ் வந்து மறுபடியும் பாதிச்சவருக்கு மறுபடியும் அந்த பாதிப்பு அதே நோயினால பாதிப்படுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த மாதிரியான அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்ல ஒரு வாட்டி ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க ஒரு பூர்ணமான ஒரு குணத்தோட போவாங்க, மறுபடியும் அவங்களுக்கு அதே மாதிரியான வியாதிகள் வர வாய்ப்பு. அவங்க இங்கிருந்து போகும் பொழுது வந்து பூரண குணமாக தான் போவாங்க. ஆனால் அதுக்கு இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிற ஒருத்தர் வந்து ஃபேட்டி லிவரில் வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவருக்கு வந்து ஃபேட்டி லிவர் நம்ம கிளியர் பண்ணி விட்டோம். திரும்பவும் அவர் போய் ரெகுலராக வந்துட்டு லிக்கர் சாராயம் குடிச்சிக்கிட்டே இருந்தால் அவருக்கு என்ன ஆகும் சொல்லுங்க? தன்னை கொஞ்சம் மாற்றணும்ல. இப்போ நீங்கள் நல்லா இருக்கணும்னு முதல்ல நீங்களும் கொஞ்சம் நினைக்கணும்ல. டாக்டர் மட்டும் நினச்சி குணப்படுத்த முடியும்னா அது கொஞ்சம் நம்மளும் நினைக்கணும். நம்ம இப்போ நான் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கணும்ல, நீங்கள் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கணும். அப்போ தான் அதெல்லாம் கொஞ்சம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், கிட்னியில் ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு வச்சுக்கங்களேன். கிட்னி வந்து ஓவராக பாடி ஹீட் ஆனாலும் கிட்னியில் ப்ராப்ளம் வரும். அந்த ஹீட் எதனாலலாம் வரும் அப்படின்னா, நீங்கள் நைட் ரொம்ப நேரம் முழிச்சு இருக்கிறனால கூட கிட்னியில் ப்ராப்ளம் வரும். சரி, ப்ராப்ளம் வந்துருச்சு, சரி பண்ணியாச்சு. நீங்கள் திரும்பவும் அதே மாதிரியே முழிச்சே இருக்கீங்க, நைட் 2 மணி 3 மணி வரணும்னா அந்த ப்ராப்ளம் திருப்பி வருமா வராதா? அந்த மாதிரி நம்மளுடைய ஹேபிட்ஸ். இப்போ லங்ஸில் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துருச்சு, கிளியர் பண்ணியாச்சு. நீங்கள் சிகரெட்டு குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம், நீங்கள் போயிட்டு திரும்பவும் அதே மாதிரி ஒரு பாக்கெட் 2 பாக்கெட் சிகரெட்டு குடிச்சிட்டே இருக்கீங்கன்னா திரும்ப லங்ஸில் ப்ராப்ளம் வரணும் வரும். ஸோ உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு அக்கறை வரணும். வந்தால் தான் முழுமையான தீர்வு கிடைக்கும் போலயே. நான் என் மேலே அக்கறையே பட மாட்டேன், எனக்கு டாக்டர் தீர்வு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம். இப்போ அடுத்தது நிறைய பேர் தூக்கம் இல்லாமல் அவசரப்படுறாங்க, இன்சோம்னியான்னு சொல்கிறாங்க. அது இந்த லெவல் தாண்டி அதுக்கு அடுத்து சீசோஃபோர்னியான்னு சொல்கிறாங்க, மனச்சிதைவு. சரியான தூக்கம் இல்லாதனால அவங்க வந்து மனநலம் பாதிக்கப்படுறது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு வந்து அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் இருக்காடா? 100% இருக்குது. இதுக்கு தான் இருக்குது. ஏன்னா இந்த உலகத்திலே வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டு உங்கள் மனசோடு சேர்த்து அது கொடுத்துக்கிற ஒரே ட்ரீட்மெண்ட் நம்ம மட்டும். ஏன்னா முதல் புள்ளியே உங்கள் மனசுக்கு தான். ஏன்னா மனசு சரியாகாமல் உடம்பு சரியாகும். அது இதில் மட்டும்தான் உண்டு. இங்கே வந்துட்டு கொஞ்சம் ஒன்று போட்டு 5 நிமிஷத்தில் ஃபுல்லாக தூங்கிடுவாங்க. தூக்கம் எப்போ வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் சொன்னதுக்கு பதிலுங்க வந்துருச்சு, எனக்கு மனச்சிதைவாயிடுச்சு, எனக்கு தூக்கம் இல்லை, அது இல்லை அப்படின்னா. அப்போ எப்போ வருது? ஏதோ ஒரு எண்ண ஓட்டங்கள், நெகட்டிவான எண்ண ஓட்டங்கள் உங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால தான் அந்த தூக்கம் இல்லாமல் போகிறது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு அந்த இதை கனெக்ட் பண்ணி விட்ட உடனே உங்களுக்கு நல்லா தூங்கிடுவீங்க. அப்போ மனசு அமைதியாகிடுச்சா இல்லையா?
சரி, ஒரு அக்குபஞ்சர் மருத்துவரா நீங்கள் வந்து ஒரு பொதுமக்களுக்கு ஒரு கருத்தை சொல்லணும் அப்படின்னு விரும்பினீங்கன்னாக்கா நீங்கள் என்ன சொல்லுவீங்க டாக்டர்? நான் ஒன்றே ஒன்று தான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறது, நான் என்னோட விசிட்டிங் கார்டிலே போட்டிருப்பேன், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஒரு அக்குபஞ்சர் டாக்டரை கூட தேடி போகக்கூடாதுன்னு சொல்லுவேன். உங்களை நீங்களே வந்து சரி பண்ணிக்கிடணும் எல்லாமே. தப்பு. நான் ஒன்று கேட்குறேன், சிகரெட் குடிக்கிறவனுக்கு சிகரெட் குடிக்கக்கூடாதுன்னு தெரியாமல குடிக்கிறாங்க. இது தீதும் நன்றும் பிறர் தர வரான்னு சொல்லியிருப்பாங்க. எல்லாம் நமக்கு தெரிஞ்சு தானே செய்கிறோம். இப்போ திருடக்கூடாது நம்மளுக்கு தெரியாதா? சரி, திருடுனா என்னெல்லாம் நடக்கும்னு தெரியாதா? இதுக்கு காலேஜெலாம் போய் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ திருடுறவன் படிச்சுட்டா வரான். நம்ம என்ன செஞ்சாலுமே வந்து நமக்கு தெரியும், அது நம்ம என்ன செய்கிறோன்னு தெரியும். இதுக்கு எந்த நாலேஜெல்லாம் தேவை கிடையாது. நீங்கள் 1ஆம் கிளாஸ் கூட போனதில்லை. அப்போ நாம் செஞ்சதோடைய விளைவு தான் நம்ம அனுபவிப்போம். அப்போ நம்ம கொஞ்சம் கான்சியஸாக, நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்தீங்கன்னா இந்த உலகத்தில் ஒன்றுமே உங்களுக்கு வராது. நம்மளுடைய அறியாமை தான் நம்மளை எல்லா இடத்துலையும் பலகீனப்படுத்திக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்தீங்கன்னா நிச்சயமாக வியாதியும் வராது, உங்களுக்கு பிரச்சனையும் வராது. இப்போ கடன் வாங்கும்போது தெரியும்ல, அந்த கடனை திருப்பி கட்டணுன்ட்டு. அதை கட்ட முடியுமா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும்ல, அப்போ கவலை வந்துடும். கடன் வாங்கும்போது நமக்கு அறிவு இல்லாமல் வாங்கிட்டோன்னா கவலை வந்துடும். கவலை வந்தோடனே வியாதி வந்துடும். இப்போ அக்குபஞ்சர் மருத்துவத்தில் மற்ற மருத்துவத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையானவங்க, குடிப்பழக்கம், அப்புறம் வந்து புகை புகைப்பழக்கம், அப்புறம் மற்ற மெடிசன் இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறவங்க, இந்த மாதிரியான போதை பழக்கத்துக்கு அடிமையானவங்கெல்லாம் வந்து ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் மாதிரி வச்சு அவங்க மருந்து கொடுத்து அவங்க மறுபடியும் அந்த பழக்கத்துக்கு போகாத மாதிரி பாதுகாத்துக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி வர பேஷண்ட்ஸ் யாராவது வந்தாங்கன்னாக்கா, இவர் ரொம்ப சிவியராக இந்த பழக்கத்தில் இருக்காரு, இந்த இருந்து விடுதலையே பெற முடியல அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்தாங்கன்னாக்கா அவங்களுக்கு உங்களால் ட்ரீட்மெண்ட் தந்து குணப்படுத்த முடியுமா? பண்ண முடியும். டி அடிக்ஷன்ஸுன்னு சொல்லிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் மெத்தட்லாம் இருக்குது. ஆனால் இதில் மற்றதில் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் இதில் வந்து இப்போ டி அடிக்ஷன் வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாதிக்கப்பட்ட ஒரு பேஷண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கிங்களேன். பாதிக்கப்பட்ட பேஷண்ட்டு நினைக்கணும், ஏன்னா டி அடிக்ட் பண்ணுங்க, நான் இந்த மாதிரி அடிக்ஷனாக இருக்கேன் அப்படின்னா பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் வந்து வற்புறுத்தி ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா எத்தனை நாள் வருவாங்க? இப்போ ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் வந்து இவங்களை வெளியே விடாமல் உள்ளே வச்சு அடைச்சிடுறாங்க. அடைச்சிட்டு அவங்களுக்கு வந்து சாராயம் கொடுக்காம, சிகரெட்டு கொடுக்காம அந்த மாதிரி அடிக்ஷன் எடுக்கணும். அது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகிருக்குன்னு எனக்கு தெரில. அப்படி ஆயிருக்கான்னு ஒரு சிலர் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் ஆயிருக்குன்னு சொல்லலை, 1-2 பேர் அப்படி ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. பட் அதான் நான் திரும்ப சொல்கிறது என்னென்னா, நீங்கள் நல்லா இருக்கணும்னு நீங்களே நினைக்காம டாக்டர் எப்படி நினைப்பார்? இப்போ நான் நல்லா இருக்கணும் நான் முதல்ல நினைக்கணும்ல, பாசிட்டிவ் தான். அப்படின்னா நல்லா இருந்துடலாம். அடுத்தது டாக்டர், இப்போ நீங்கள் ஒரு அக்குபஞ்சர் மருத்துவராக வந்து நிறைய விஷயத்தை நீங்கள் எங்ககிட்ட நிறைய ஷேர் பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதே நேரத்தில் ஒரே ஒரு கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கிட்ட நான் கேட்குறேன். இப்போது நீங்கள் உங்கள் மருத்துவத்தில் நீங்கள் சந்தித்த ஒரு சவால் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ரொம்ப டஃப்பு நீங்கள் வேறு ஏற்கனவே முன்னாடி வேறு சொன்னீங்க, குணப்படுத்தலாம் அவங்க 100% வந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் வாங்கின காசெல்லாம் திருப்பி கொடுத்துருவோம் சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு சில சந்திச்ச சவால் இருக்கும், அதேமாரி ஒரு சாதிச்ச சாதனையும் இருக்கும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆக்சுவலாக சாதனைகள் வந்து நிறைய இருக்குது. நான் அதில் ஒரு 2-3 வந்து நான் ஹைலைட் பண்ணி சொல்கிறேன். நான் ஒரு 3 விஷயம் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஒரு பேஷண்ட், ஆக்சுவலாக அந்த பேஷண்ட் வந்து ரைட் பிரஸ்ட்டில் வந்து ஒரு கட்டி. அந்த கட்டியை வந்து சாயங்காலம் 5 மணிக்கு அவங்க வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில். அப்போ அவங்க எனக்கு ஏற்கனவே பேஷண்ட், அவங்களுக்கு ஏற்கனவே 2 வாட்டி நான் தான் அவங்களுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ்லேருந்து சரி பண்ணி விட்டுருப்பேன். அப்போ அவங்க வந்து என்கிட்ட காலையில் ஒரு 9:15 ஃபோன் பண்ணுறாங்க, டாக்டர் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, எனக்கு சாயங்காலம் வந்து 5 o'clock வந்து எனக்கு ஆப்ரேஷனு, இது நீங்கள் உங்களுடைய ட்ரீட்மெண்ட்டில் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது சரி மேடம், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் மேடம்னு சொன்னேன். நான் வீட்டை விட்டுலாம் வெளியே வர முடியாது, நான் ரொம்ப பிரச்சனையில் இருக்கேன். நான் சரி, நான் உடனே இங்கேருந்து போனேன் அவங்க வீட்டுக்கு. போயிட்டு அப்போ வந்து இந்த ஃபேன் காற்று கூட அவங்க மேலே பட முடியல, அந்த அளவுக்கு ஒரு பெரிய வலி அவங்க இருந்தாங்க. இப்போ நான் போன உடனே நான் போயிருக்கேங்கிறதுனால ஒரு வெல்வெட் கிளாத் போட்டிருந்தாங்க, பேர் பாடியாக இருந்தாங்க அவங்க. நான் போயிருக்கிறதுனால ஒரு வெல்வெட் கிளாத் போட்டிருந்தாங்க. போட்டு நான் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு சரி மேடம், நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள், நான் சார்கிட்ட ஹஸ்பண்ட் வெளியே இருந்தார், நான் சார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே பேசிகிட்டு இருந்தேன். அவங்க 4 days-ஆக அந்த ப்ராப்ளத்தில் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு ரொம்ப ரெப்யூட்டட் கம்பெனியில் வந்து ஒரு பெரிய போஸ்ட்டில் இருக்காங்க,
பெரிய போஸ்ட்டில் இருக்காங்க அவங்க. 4-5 நாள் அவங்க வேலைக்கு போகல இந்த பிரச்சனைனால. அப்போது பேசிகிட்டு இருந்தேன். ஒரு ஒரு 20 மினிட்ஸ் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். பேசிகிட்டு இருக்கும்போது, சரி சார் நான் மேடம் என்ன பார்த்துட்டு வரேன், என்ன ஆயிருக்குன்னு கேட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளே போய் நான் டோர் நாக் பண்ணுறேன். அவங்க குளிச்சுட்டு வெளியே வரேன். இப்போ என்னாச்சு மேடம், கட்டி என்னாச்சு அப்படின்னேன். எப்போ போச்சுன்னேன். டாக்டர் அதை நீங்கள் வெளியே போகும்போதே கட்டியும் போயிடுச்சு அப்படின்ட்டாங்க. ஸோ இது வந்து ரொம்ப மிராக்கிளாக நடந்த ஒரு விஷயம். இது ஒரு சப்ஜெக்ட். அதே மாதிரி இப்போ நம்ம மார்ச் இது நடந்தது 98 நடந்துச்சு. இப்போ இந்த பிப்ரவரி மாதம் பிப்ரவரி 12-13 நினைக்கிறேன். ஒரு 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 என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர், அவருடைய ஃப்ரெண்டோடைய ஒய்ஃப், அவங்களுக்கு வந்து இந்த கழுத்தில் வந்து ஒரு கட்டி, கழுத்தில் ஒரு 6 மந்த்ஸாக வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. அந்த 6 மந்த்ஸில் 4 மந்த்ஸ் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டே எடுத்திருக்காங்க. ஆனால் பெயின் போகலை, கட்டியும் போகலை. அப்போ இந்த என்னுடைய ஃப்ரெண்டு வந்து சொன்னார், இந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்டு ஒய்ஃபுக்கு இந்த மாதிரி இருக்குது, அதை பண்ண முடியுமா உங்களால்? இல்லை நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு. படுத்தாங்க. ஒரு ட்ரீட்மெண்ட் போட்டுட்டு, சரி மேடம் இப்போ கட்டி இருக்கா நீ பாருங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா கட்டி இல்லை. ஒரு நிமிஷத்தில் போயிடுச்சு கட்டி. அப்புறம் அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டு, சார் மேடம் செக் பண்ணுங்கள் அந்த கட்டி இருக்கா நீ பார்க்க சொன்னாங்க. கட்டி இல்லை. பட் அவங்க எனக்கு ஒரு இடத்துல என்னுடைய மீட்டிங்லலாம் வந்து ஓப்பனாக அவங்க டெஸ்டிமோனிலாம் கொடுத்தாங்க, வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்லாம் பண்ணாங்க அவங்க. அது ஒரு இது. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, அதில் பார்த்தீங்கன்னா அந்த மகாலட்சுமி ஹாலிடேஸ்னு இருக்கா ஒன்று, அது வந்து பார்த்திங்கன்னா அவர் ஓனருடைய அக்கா பையன், தங்கச்சி பையன். அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதுகு தண்டு ப்ராப்ளம் ஆகி காலேஜுக்கு போக முடியல, நடக்க முடியல, உட்கார முடியல, படுக்க முடியல. காலேஜ் ஆனால் ஜாயின் பண்ணிட்டான். அப்போ ரொம்ப ரொம்ப சிவியராக பாதிக்கப்பட்டுருச்சு. அது வந்து மிராக்குலாக அந்த கேஸ் நிறையா பார்த்துருக்குறேன்னா. பட் அந்த சின்ன பையன், அவனுக்கு ஒரு 18-19 வயசு தான் இருக்கும். அந்த ஃபுல் ஸ்பைனுமே அவனுக்கு ரெடி ஆகி இப்போ காலேஜுக்கு போயிட்டுருக்கான். பட் இன்னும் அண்டர் அப்சர்வேஷன் வந்துட்டு போவான் கிளினிக்கு. பட் இப்போ அவன் தனியாகவே ட்ரெயினில் வந்துட்டு போகிறான். இப்போ காலேஜுக்கே போக முடியாத ஒரு சூழ்நிலை. அது மாதிரி இன்னொன்று, அது இந்த ட்ரேட் வெல்னு சொல்லிட்டு அவர் கம்பெனியில் வேலை பார்க்குற ஒருத்தர், அவருக்கு வந்து 28 வயசு ஆகுது. இந்த நெஞ்சியில் உள்ளே வலிக்குது. இதுவும் இப்போ நடந்த மேட்ரு தான். ஒரு இது ஏப்ரல் நடந்த மேட்ரு. பல டாக்டரை போய் பார்த்துருக்காங்க, ஒன்றும் சரியாகல. கல்யாணம் ஆகி 6 மந்த்ஸ் ஆகுது. அப்புறம் அவர் ஓனர் வந்து எனக்கு பேஷண்ட், அவருக்கும் ஒவ்வொரு பேஷண்ட்டுமே வித்தியாசமாக தான் இதாக இருப்பாங்க. அப்போ வந்துட்டு ஒரு 4 days தான் அந்த பையன் வந்தான். அது சரியாக போச்சு. நெஞ்சுக்கு உள்ளே இருந்த ஒரு வலி. அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா சொன்னால் நிறைய இங்கே எல்லாமே ஒரு மேஜிக் மாதிரி நடக்கும். அது எனக்கே புரியாது, அந்தளவுக்கு நடக்கும் அது. இப்போ வேறு என்ன சொல்கிறது, இப்போ ஒருத்தங்க 15 வருஷம் தலைவலியில் வந்திருந்தாங்க. டெய்லி காலையில் ஸ்கார்ஃப் கட்டி நீங்கள் பஞ்சு வச்சு மாத்திரை போட்டால் தான் வேலையை ஆரம்பிக்க முடியும். டெய்லி அவங்க 15 வருஷமாக அவங்களுக்கு ஒரே நாளில் சரியாச்சு. இப்போ நேற்று அந்த பையன், முந்தா நாள் நேற்று வந்தான். அது ஒரு பையன், அந்த அம்மாவுக்கு ஒரு 4-5 மாதம் ஆச்சு. அவனுக்கு அதே மாதிரி தலைவலி ரொம்ப வருஷமாக இருந்திருக்குது. ஒரே நாளில் சரியாச்சு. நேற்று சும்மா வந்து ஒரு ஊசியை போட்டுக்கடா திரும்பி வராமல் இருக்கும்னு சொல்லிட்டு போட்டேன். இந்த மாதிரி வந்து ஒரு மிராக்கிளாகவே நடக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜனங்களுக்கு வந்து புரிஞ்சிடுச்சுன்னா அங்கே வருவாங்க. வெறும் 500 ரூபாய் 1000 ரூபாயில் பல வியாதி காணாமல் போயிடும். இப்போது அக்குபஞ்சர் மருத்துவம் வந்து எந்தெந்த வயதினருக்கெல்லாம் ஏற்றுறது? இப்போது சின்ன 5 வயசு குழந்தையிலேருந்து இப்போ பெரியவங்க வரைக்கும் நீங்கள் யாராருக்கும் அது ரொம்ப ஆப்டாக இருக்கும் டாக்டர்? நான் வந்து 8 மாத குழந்தையிலேருந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன். அது சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ஊசி போடணும்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்கு வந்து டச்சு பண்ணாலே போதும். அந்த குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமாக நடக்கும். நீங்கள் அப்படி ஏதாவது குழந்தைகள் இருந்தால் கொண்டு வாங்க. இப்போ ஹெவியாக வந்து ஒரு 102, 103 டிகிரி ஃபீவர் இருக்கிற ஒரு குழந்தை ஒரு டைம் வந்தாங்க. அவங்க சும்மா கையில் வச்சு அப்படியே அந்த சில பாயிண்ட்டுகள் இருக்குது, சும்மா தொட்டால் போதும் 5 நிமிஷத்தில் குழந்தை விளையாடும். இதுக்கு வயதே கிடையாது. நீங்கள் 80 வயசு ஒரே சப்ஜெக்ட் தான், 5 வயசும் 5 மாதமும் ஒரே சப்ஜெக்ட் தான். அப்படி இன்னொரு விஷயம் கூட உங்கள்கிட்ட கேட்கணும் டாக்டர். இப்போ இந்த பிறவி குறைபாட்டோட பிறகுறாங்க, மூளைத்திறன் வளர்ச்சி இல்லாமல் சில குழந்தைங்க வந்து இந்த ஸ்பாஸ்டிசம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி முடக்கவாதத்தில் பாதிக்கப்பட்டு அந்த மாதிரிலாம் குழந்தைங்க படுத்த படுக்கையாக வாயில் எச்சில் ஒழுகி சரியான அவங்க அந்த மாதிரியான குழந்தைகள் மாற்றுத்திறனாளி குழந்தைகள் கூட சொல்லலாம். அவங்கள குணப்படுத்த முடியுமா டாக்டர்? இது பண்ண முடியாது. ப்ரீநேட்டல் டிசீசஸ்ன்னு சொல்லுவோம், கன்ஜெனிட்டல் இஷ்யூஸ்ன்னு சொல்லுவோம். இல்லைனா அதாவது நீங்கள் பிறக்கும் போதே அந்த டிஎன்ஏல அது இருக்கும், அது பிறவியோடு சேர்ந்தது. அது நம்ம பண்ண முடியாது. யாருமே எனக்கு தெரிஞ்சு அப்படி பண்ண மாதிரி தெரியல. பேரலிக் சொன்னீங்க இல்லையா, பேரலிக் அட்டாக்,
அவங்களுக்கு அந்த அந்த வர்ம புள்ளியில வச்சு அது குணப்படுத்த முடியுமா? வாய்ப்பு இல்லை, அது வர்மால பண்ணுற முடியும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்ல. என்கிட்ட ஒரு வர்மன்னு சொல்றது இந்த அக்குபஞ்சர் ஊசி மூலியமா. இல்லை, அது அக்குபஞ்சர் வர்மால இருக்கிற நிறைய புள்ளிகள் அக்குபஞ்சர் புள்ளிகளை தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க. ஓகே. ஆனால் அவங்க ப்ரெஷர் கொடுத்து பயன்படுத்துகிறாங்க. நம்ம வந்து புள்ளிகளை வந்து நீடில் போட்டு பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அது 100% கிளியரான பேஷண்ட் நீங்கள் எங்கேயா பார்த்துருக்கீங்களா? ஒரு பேரலிட்டிக் பேஷண்ட் வந்து 100% வந்து பெர்ஃபெக்டாக இருக்கணும் பழைய மாதிரி. அப்படி கொஞ்சம் கஷ்டம்தான். பட் கொஞ்சம் கொஞ்சம் சரி பண்ணுறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஒரு இப்போ ஒருத்தர் படுக்கையிலே இருக்கிறாரு, நடக்கவே முடியல அவரால், கொஞ்சம் நடக்க வைக்கிறாங்க. ஒருத்தர் நடக்கிறாரு, இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கிறாரு, முன்னாடியை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கிற அந்த கண்டிஷன்ஸ் கொண்டு வராங்க. பட் முழுமையாக அவங்கள பழைய மாதிரியே ஆக்குறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். இப்போ இந்த முத்திரைன்னு தான் சொல்கிறாங்க. இப்போ இந்த முத்திரை, அப்புறம் இந்த முத்திரை வச்சா இந்த வியாதி போயிடும் அப்படின்றாங்க. கைத்தட்ட சொல்கிறாங்க, கிளாப் பண்ண சொன்னாக்கா அதில் வியாதி போகுது அப்படின்றாங்க. அப்புறம் வந்துட்டு இப்படி இந்த விரலோட விரல் இந்த இடத்துல அக்கு ப்ரெஷர்னு சொல்கிறாங்க. அது அதெல்லாம் இருக்குது. அது உண்மையா டாக்டர்? எந்த அளவுக்கு உண்மை? அதை இந்த முத்ரா பற்றி எனக்கு ஐடியா இல்லை. அது எனக்கு நான் இன்னும் அதை பற்றி நான் கற்றுக்கவும் இல்லை. அதனால் அதை பற்றி எனக்கு தெரியல. இந்த கை தட்டுறதுனாலையோ இந்த கையில் உள்ள ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் கொடுக்குறதுனால வியாதி போகுமானா போகும். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெஃப்ளெக்ஸாலஜியில் வந்து சூஜோக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரெஃப்ளெக்ஸாலஜி இருக்குது. அதில் வந்து அது இருக்குது. அதில் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து கிளியரும் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் பண்ணலாம். இந்த கை தட்டுறும் போது என்னென்னா உள்ளே இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். அது நிஜம். இந்த முத்ரா சப்ஜெக்ட் எனக்கு தெரியல. இப்போ உங்ககிட்ட வர பேஷண்ட்டுக்கு நீங்கள் ஏதாவது மாத்திரை மருந்து கொடுக்கறதுக்கு பதிலாக அவங்களுக்கு வேறு ஏதாவது என்ன மாதிரியான ஒரு எக்யூப் பண்ணி அவங்களுக்கு அனுப்புங்க டாக்டர்? இல்லை, நம்ம இங்கேருந்து எதுவும் கொடுக்குறதில்ல. நம்ம மெடிசின்ஸ் எல்லாம் நம்மள்ட்ட எதுவுமே கிடையாது. உணவு முறையில் சொல்லி கொடுப்போம். நீங்கள் இந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கோங்க, அது நம்ம சொல்லுவோம். ஏன்னா உணவு பேஸு. நமக்கு பிளட்டு உற்பத்தி பண்ணுறதுனா அக்குபஞ்சரில் பிளட்டை உற்பத்தி பண்ணாங்க. நம்ம சாப்பிட்டா தான் பிளட்டு கிடைக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நல்லவனா அது சிம்பிளாக சொல்லப்போனால் இது வந்து ஒரு குழந்தைக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதுனா, நீங்கள் உணவை பார்க்கும்போது ஈஸியாக கொஞ்சம் டைஜஸ்ட் ஆகுமான்னு பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். இந்த உணவு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும் அப்படின்னா அது நல்ல உணவு. இது ரொம்ப ஹார்டாகும் அப்படின்னா அது வந்து கெட்ட உணவு. இவ்வளவு நேரம் நம்மளுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் அக்குபங்க்சர் மருத்துவத்தில் என்னென்ன மாதிரியான வழிமுறைகளுக்கு என்னென்ன மாதிரியான மருத்துவ தீர்வுகள் இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் லூர்து சேத்து அவங்க நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி. இன்னும் இது மாதிரி இன்னொரு எபிசோடில் நம்ம தொடர்ந்து பார்ப்போம்.